ஐயோ, நேத்து இவன் அடிச்ச அடியில எந்திரிக்க முடியாம ஆயிப்போச்சு. விடியும் விடியாததுக்கு முன்னாடி அக்காவை நீ கூட்டிட்டு போகணும், இல்லைன்னா உரிச்சு உப்பு கண்டம் போட்டு புதைச்சு போடுவேன்னு வேற சொல்லிவிட்டானே. ஐயோ, சீக்கிரம் போய் அவளை கூட்டிக்கிட்டு வரணும், இல்லைன்னா மறுபடியும் வீட்டுக்கு வந்து பொழந்து கட்டிடுவான். ஐயோ, இந்த வண்டி வேற வேகமா போய் தொலைய மாட்டேங்குதே. இன்னைக்குன்னு பார்த்தா இது இப்படி போகணும். ஐயோ. அம்மா வேண்டாம்மா, தலைக்கு கலக்காதம்மா நீயே. ஏண்டா எந்திரிச்சோன்னு என்ன வைக்கணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? என்ன வச்சுட்டு தான் வெளியே போகணும். கம்மனி இரு. தலைக்கு என்ன வைக்கணும்? நீ மூஞ்சி முழுக்க என்ன வச்சிரம்மா? பசங்கள சிரிக்கிறாங்கம்மா. அவன் சிரிச்சா சிரிச்சுட்டு போட்டோம். அப்புறம் வயசான காலத்துல உங்க அப்பா மாதிரி முடியெல்லாம் கொட்டி போயிடும். அப்புறம் சொட்ட மண்டைன்னு சொல்லுவாங்க. கொஞ்சமா வையுமா, ஏன் அப்படி பண்ற? ஏக்கா பையனை காலையிலே அள வச்சிட்டு இருக்கீங்க? வாமஹா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. எப்ப வந்தீங்க ஊர்ல இருந்து? நேத்து ராத்திரிக்கா? அப்படியா, சரி சரி. பையனை ஏன் அள வைக்கிறீங்க? இன்னைக்கு சனிக்கிழமையா? பையன் காலையில விளையாட போனான்னு வச்சுக்க, ராத்திரி தான் சாப்பாட்டுக்கு வருவான். வெயிலே ஆடுவான், மண்டை காஞ்சு போயிடுமா. அதை எண்ணெய வைக்கிறேன்னா, எண்ணெய் வைக்காம பசங்க சிரிப்பாங்களாம். உடம்புக்கு நல்லதுக்கு தானே எண்ணெய் வைக்கிறது. உடம்புக்கு நல்லதுக்கு என்ன வைக்கிறியா? நீ உடம்பு முழுக்க என்ன வைக்கிறியாம்மா? எனக்கு போதுமா. பாத்துக்க, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன வைக்கிறதுனால வலிக்குது. தலைக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் வையனா, கொடமா தலையில எண்ணெய் ஊத்துற மாதிரி வைக்கிறியம்மா. பாரு எப்படி அலறான்னு, குத்தி போடுவேன். அவங்க அப்பா மாதிரியே புத்தி. அம்மா எடுத்து ஓடிடுவோம். எங்கடா ஓடுற? டேய் மாமா, எனக்கு என்ன வேண்டாமா? டேய் சாப்பிட்டு போடா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். சப்பா, இந்த சனி ஞாயிறு வந்துச்சுன்னா வீடே தங்க மாட்டாமா. ஓடி ஆடி ராத்திரி வரும்போது போட்டிருக்க சட்டை துணி இந்த கறி துணி மாதிரி ஆகி போயிடும். அதை அவிச்சுதான் போடணுமே தவிர துவைக்க முடியாது. என்ன உன் ஆத்தனார் கறி போயிட்டாளா இல்லை இன்னும் இங்கே தான் இருக்காளா? இங்கேதான்க்கா இருக்காங்க. என்ன 10 பவுன் போடணுமாமே? என்ன சந்தோஷம் போடுற அப்படியா? போட்டுவிட்டு ஓட்டாண்டியே போகலான்னு 2 பேரும் நினச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ இல்லைங்கக்கா, நேற்று போய் அண்ணாவை போட்டு இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்திட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாம் குடும்பமே பயத்தில் தான் உட்காந்துருக்கோம். அப்படி தான் பண்ணணும். ஒரு தடவை 2 தடவைனா காசு கொடுக்கலாம். பொழுது அன்னைக்கும் காசு கொடுன்னா நீங்கள் மட்டும் எங்கே போவீங்க? சந்தோஷம் இப்படியே தான். கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவையும் அந்த பையனை நிம்மதியாக ஒரு சோறு தண்ணி கூட திங்க விட மாட்டாங்க. காசு வேணும். அந்த பையன் இங்கிட்டு வரக்கூட வராது. எதுக்கு வந்த போ, வேலைக்கு போ, சம்பாரித்து ஒரு 4-10 சேர்த்து வைக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பையனை வேலை வாங்கி அந்த பையன் இந்த பக்கம் வரவே மாட்டான். உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே வர்றது போகிறது எல்லாமே. அப்படி சம்பாதிக்க வச்சாலும் அந்த காசை மிச்சப்படுத்தணும்ல. 10 ரூபா மிச்சப்படுத்த மாட்டார் உன் மாமனார். அவர் பாட்டுக்கு தண்ணியாட்டம் செலவு பண்ணுவார் பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும். ஓ சரிங்கக்கா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. சந்தோஷம் நல்ல பையன்மா, அவனுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கும்ல. ஆமாங்கக்கா, எங்களுக்கு ஹனிமூன் போகிறதுக்கு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்தார் இன்னைக்கு. அதான் இங்கே இவ்வளோ பிரச்சனை, எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டோம். அட எரும மாடே, அதை முதல்ல செஞ்சுருக்க வேண்டியதானே. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இதுங்க பிரச்சனையெல்லாம் பார்த்துருக்கலாம்ல. இனிமேலாம் போக முடியுமா? இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனோடனே எப்படிக்கா நம்ம சந்தோஷமாக போகணும்னு நினைக்கிறது? ஆமாம், எங்கள் குடும்பத்தில் என்னைக்கு தான் பிரச்சனை இல்லை. நம்ம வாழ்க்கையிலலாம் ஒரு தடவை தான் அந்த மாதிரிலாம் போக முடியும். அதுக்கப்புறம் ஒரு தடவை தடங்களான்னு வச்சுக்க, காலம் முழுக்க தடங்களாக தான் இருக்கும். கல்யாணம் ஆன புதுசில் அங்கே இங்கேன்னு போனதான், அப்புறமேட்டுக்கு எங்கிட்டும் போக முடியாது. நானும் அப்படித்தான் கிணி மூணு போகலான்னு என் புருஷன்கிட்ட சொன்னேன். இந்தா வீட்டுக்கு பின்னாடி மாடு கிடக்கு, அதை எடுத்துக்கிட்டு வா, 2 பேரும் ஆத்தங்கரைக்கு போவோம், அதை குளிப்பாட்டுவோம் அப்படின்னா. இதுக்கு பேர் அனிமூனாடா, தூக்கி போட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி, அதுதான் என் வாழ்க்கையில் அனிமூணு. அது என்ன, அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் சோத்தை கட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த ஆத்தங்கரையில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நிலா வெளிச்சத்தில், இதாம்மா அனிமூணு, நல்லா சாப்பிடுன்னா பாருங்க. எனக்கு வந்துச்சு ஒரு ஆத்திரம். இந்த சொட்டை மண்டையில ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு ஆகிப்போச்சு. ஓ சரிங்கக்கா. என்னப்பா அவர் வருவாருன்னு சொன்னா, இன்ன வரைக்கும் அவர் வரல?
நானே அவர் வந்தாலும் பதட்டமா இருக்குமா. ஏற்கனவே அந்த ஆளு கொஞ்சம் குணம் சரியில்லாத ஆளு. உன்னை ஏதாவது சொல்லிவிட்டானா, இவன் வேற அடிச்சேன்னு சொல்றான் வேற. அடிச்சதுக்கு அதுக்கும் ஏதாவது புள்ள வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றது? ஏங்க அந்த ஆள்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. நம்ம பையனுக்கு கோவம் வராது. கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு போடுவேன். எப்படியா இருந்தாலும் அந்த ஆள் வந்து கூட்டிட்டு போவான் பாருங்க. அம்மா என்னதான் இருந்தாலும் அவர் உனக்கு மாப்பிள்ளை, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு. மாப்பிள்ளை மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை கட்டி விட்டுட்டு போன பிள்ளைய ஒழுங்கா வைக்க தெரியல. எப்போ பார்த்தாலும் இங்கே அனுப்பி விட்றான். அவனுக்கு நான் வேற மரியாதை கொடுக்கணுமா? மரியாதை இன்னும் உனக்கு ஒரு நல்ல புருஷனா கிடைச்சான்னு வச்சுக்க, அவளைத்தான் உன்னையெல்லாம் கையில் பிடிக்க முடியாது. இந்த இத்து போன விளக்க மாத்திக்கு இம்புட்டு இன்னும் இதை விட நல்ல புருஷனா அவளைத்தான். அதுலேயும் சின்னவளை நான் குறை சொல்ல முடியாது. போன வண்ணமா இருக்க ஒரு தொழில் அமைச்சாங்க, நகையை வித்தாங்க, அவங்க வாழ்க்கையை செட்டில் ஆக்கிட்டாங்க. நீங்களும் தான் இருக்கீங்க. ஒன்றுத்துக்கு நாக்கி இல்லை. வாய் சவுடால் தான் அதை கொண்டு திங்கணும், இதை கொண்டு திங்கணும், அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்கன்னு சொல்கிறது தான். இங்கே வீட்டில் சுருட்டிட்டு போகிறது தான். ஆனால் பாரு, உனக்கெல்லாம் சொத்து பத்து இருக்குது. அந்த உமாவுக்கெல்லாம் என்ன இருக்குது? அவன் புருஷன் கூட போனால் புருஷன் நான் திருத்தினா குடித்தான், அடித்தான், பிடிச்சான், எப்படியோ அதுங்க எங்கிட்ட நம்மக்கிட்ட பிரச்சனை ஒன்றும் சொல்லாமல் இருக்குதுங்க. ஐயோ கடவுளே, நீங்கள் இருக்கீங்களே. இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்ச பேசிக்கிட்டு இருக்க? கம்முன்னு இரு. அவளை தலைமுழுகியாச்சு. பாருங்க, ஒரு நாள் அவன் நல்ல நிலைமைக்கு வரப்போறா. அதுதான் நான் சொல்லிவிட்டேன். நீ உன் புருஷனும் வாய்ச்சாடவளை அடிச்சுக்கிட்டு இப்படியே கடங்க. மணி எத்தனைன்னு தெரியலையே. ஐயோ, மணி என்ன 10 போகுது. இவ்வளோ நேரமா தூங்கிட்டேன். யாரும் எழுப்ப கூட இல்லை. நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்திருக்கேன். மகா, மகா. சரிங்கக்கா, அவர் கூப்பிடுறாரு, நான் பார்த்துட்டு வரேன். சரி போ மகா, எனக்கும் வேலை கிடக்கு, நானும் போய் வேலையை பார்க்குறேன். தோட்டத்துக்கு போகணுமாக்கா? ஆமாம் மகா, தோட்டத்தில் கொஞ்சம் பயிர் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த கள்ளக்கொடியெல்லாம் கட்டி வச்சுருந்தோமா, அதெல்லாம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வண்டியில் ஏற்றி விடணும், அப்புறம் அங்கே கொண்டு போய் இறக்கிட்டு வரணும். இன்னைக்கு ஒரு நாள் பொழுது இப்படியே போயிடும். இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சும்மா இருக்கலாம்ல. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. என்ன, அவர் வந்தாரா இல்லையா? எங்க வந்தாரு? அக்கா போயிட்டாரா? என்னப்பா, அவர் வருவாரா வரமாட்டாராப்பா? 10 மணி ஆயிப்போச்சேப்பா. பாப்போமா, பாப்போம். ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இதுதான் சொன்னேன், 10 பவுனை ரெடி பண்ணுங்கன்னு. எங்க கேக்குறீங்க? எதுக்கு? நேர்த்து அவன் அந்த பேச்சு பேசுறான். 10 பவுன் ரெடி பண்ணி நான் கொடுத்துட்டு பின்னாடி அதுக்கு கடனை கட்ட முடியாம வட்டி கட்ட முடியாம நான் உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட பேச்சு ஏச்சு வாங்கணுமாமா? ஏமா நீ பெத்த பிள்ளைக்காக இது கூட செய்ய மாட்டீங்களாப்பா? உனக்கே எல்லாம் செஞ்சு விட்டா அப்புறம் அவளுக்கும் செய்யணும்னு கேட்பா. நான் என்னமா பண்றது? எந்திரிச்சிட்டிங்களா? கொஞ்ச நேரம் தூங்கிருக்கலாம்ல. நான் மட்டுக்கு தூங்கிட்டு விட்டுருவீங்களா? எழுப்ப மாட்டீங்களா யாரும்? நைட்லாம் அசதியா இருந்தீங்க, அதுவும் லேட்டா தான் படுத்தீங்க. அதான் சரி தூங்கட்டேன்னு விட்டுட்டோம். அந்த ஆள் வரலையா அப்போ? இல்லைங்க, அவர் வரல. அந்த போடு போட்டு அந்த ஆள் வரல. சரி சரி, பாத்துக்கிறேன். குளிச்சுட்டு போய் அந்த ஆளை வச்சு சாத்துன்னு சாத்துறேன். இரு. ஏங்க கம்முன்னு இருங்க, சும்மா அதே இதுன்னு பண்ணிட்டு இருக்காம. புருஷன் மண்டாட்டி அவங்களுக்குள்ள உள்ள சண்டை. இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. நம்ம போய் அடுத்த ஒரு விசேஷனாலும் ஒரு நல்லது கெட்டதுனாலும் போய் மூஞ்சில முழிக்க முடியுமா? கம்முன்னு இருங்கங்க. அப்புறம் மாசம் துரத்தி விட்டுட்டு இருப்பான். காசு கொடுத்துக்கிட்டே இருப்பியா நீ? ஒரு தடவை கொடுத்தா சரி, மறு தடவை கேட்டாங்க கொடுத்தோம் சரி. ஏதோ கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டா கொடுக்கலாம். வெட்டி ஆடம்பரம் பண்றதுக்கு கொடுக்கணும்னா, ஒரு போட்டி போட்டுக்கிட்டு கொடுக்கணும்னா நம்ம ஒரு 10 சம்பாரிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தொழிலை பண்ணணும். கொடுக்குறாங்கல்ல, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும்போது நம்ம எதுக்கு கஷ்டப்படணும்னு இருந்தா இப்போ இந்த சரி நீ சொல்ற மாதிரியே 10 பவுன் நம்ம ஏதோ கஷ்டப்பட்டு கடனோட வாங்கி போட்டு அந்த ஆள் தொழில் பண்ணி அது நஷ்டமாயி போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஆள் மறுபடியும் காசு கொடுன்னு கேட்பான். எங்க போவ நீ? நம்ம கடனாளியாவே தான் இருக்கணும். கம்முனு இரு. என்னங்க என்னங்க என்ன? ஏங்க நம்ம மருமவ கூட அண்ணி பாவம் செய்வோம் அப்படின்றான். ஆனா நம்ம பையன் 10 காசு கூட செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களாப்பா, அவன் மனசுல எந்த அளவுக்கு கெட்ட எண்ணம்னு எல்லாம் பொண்டாட்டி வந்து மாத்திருக்காப்பா. வாய மூடி, அந்த பிள்ளை கொடுக்கலான்னு தான் சொல்றான். உன் தம்பிக்காரன் தான் கொடுக்கலாம் கூடாது, ஒரு தடவை கொடுத்து பழக்கணும், அதே பழக்கமாய் போயிடும்னு திட்டுறான். கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு செலவு பண்றதுக்கு இந்த அளவுக்கு அழுகுறானே, இவனை எல்லாம் என்ன சொல்றது? இப்போ எல்லாம் காலம் கெட்டு போச்சு, அவ்வளவுதான். இனி எல்லாம் இவெல்லாம் நம்ம பிள்ளைங்களை பாப்பான்ற நம்பிக்கையே இல்லை. சொத்து பத்தெல்லாம் வித்துப்புட்டு பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு விட்டு போக வேண்டித்தான். இவெல்லாம் எதுவும் செய்ய மாட்டான். சரி சரி, காதல இது விழுந்துறப்ப அமைதியே இருங்க. அப்பாடா, ஒரு வழியா வந்தாச்சு சாமி. ஏ காஞ்சனா, காஞ்சனா, காஞ்சனா. ஏண்டி, உன் புருஷன் வந்துட்டான் போல இருக்கு. உடனே எந்திரிச்சு ஓடாத, அந்த ஆளே உள்ள வரட்டும், அது வரைக்கும் இரு. காஞ்சனா, ஏ காஞ்சனா. ஆமாம்மா, அவர் வெளியே நின்று கூப்பிடுறாரு, நான் போறேம்மா. ஏமா, உங்க அம்மா சொல்றதம்மா சரி. உங்க அப்பா நான் சொல்றேன் இல்ல, புரிஞ்சுக்க. அவரா உள்ள வரட்டும். ஏ காஞ்சனா, வேணும்னே வெளியே வராம இருக்கால, உள்ள போய் தான் கூட்டிட்டு வரணும். அவன் வேற இருப்பான். சரி டக்குன்னு கூட்டிட்டு ஓடிடுவோம், இல்லைன்னா சாத்துன்னு சாத்தி போடுவான் வேற. அவரே கூப்பிட்டு பார்த்துட்டு போயிட போறாருப்பா.
போகலாம் மாட்டாண்டி நேற்று உன் தம்பி கொடுத்த கொடுத்துக்கு அந்த ஆள் எப்படியா இருந்தாலும் இங்கே வந்து தான் ஆகணும் பொறு